ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு தமிழ் ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து வீரதீர சூரன். இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா எஸ்யூ அருண்குமார் அண்ட் ரைட்டரும் அவர் தான். ப்ரொடியூசர் பண்ணது வந்து யாருன்னா ரியா ஷிபு தமிழ்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து தேனி ஈஸ்வர், எடிட் பண்ணது வந்து பிரசன்னா ஜேகே, ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து ஹெச்ஆர் பிக்சர்ஸ், மியூசிக் பண்ணது வந்து நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் பண்ணியிருக்காரு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து 5 ஸ்டார் கே செந்தில் வந்து பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தோட கேஸ்டிங்ஸ்லாம் பார்த்தோன்னா விக்ரம் வந்து காளியாகவும், துஷாரா விஜயன் வந்து விக்ரமோட பொண்டாட்டியாக, அதாவது கலைவாணின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. விக்ரமோட பொண்டாட்டியை நடிச்சிருக்காங்க. சுராஜ் வெஞ்ஞாராமோட வந்து கண்ணன்ற கேரக்டரும், பிருத்திவிராஜ் வந்து சுராஜ் வெஞ்ஞாராமோட அப்பா கேரக்டரும், அதே மாதிரி பார்வதி சதீஷன் வந்து சுராஜ் வெஞ்ஞாராமோட அம்மாவாகவும் நடிச்சிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா வந்து எஸ்பி அருணாகிரி, அதாவது சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக வந்து நடிச்சிருக்காப்புல. ஸ்ரீஜா ரவி வந்து விக்ரமோட அம்மாவாகவும் நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி வந்து திலீப்ன்ற கேரக்டரில் வாய்ஸ் கொடுத்துருக்காப்புல. அதே மாதிரி பாலாஜி எஸ்யூ, அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொம்பளையும் ஒரு 8 வயசு பொண்ணு, அதாவது ஒரு 6, 7, 8 கிளாஸ் படிக்கிற பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். 6லேருந்து 8 கிளாஸ் படிக்கிற பொண்ணு, ஒரு லேடியும் அவங்க பொண்ணும், சின்ன பொண்ணும் வந்து சுராஜ் வெஞ்ஞாராமோட வீட்டு முன்னாடி வந்து என் புருஷன் எங்கே அப்படின்னு கேட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ வந்து சுராஜ் வெஞ்ஞாராமோடு வந்து அந்த பொம்பளை வந்து அடித்து அனுப்பிவிடுவாங்க. அப்போ வந்து அந்த பொம்பளையோட புருஷன் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்னென்னா, இந்த மாதிரி என் பொண்டாட்டி வந்து என்னை தேடி வந்து சுராஜ் வெஞ்ஞாராமோட வீட்டுக்கு, கண்ணனோட வீட்டுக்கு போயிருக்காப்புல. ஆனால் இந்த போன பொண்டாட்டியும் பொண்ணும் திரும்ப வரலை சார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுப்பாரு. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தோன்னே என்னாச்சு, என்ன பிரச்சனை, என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு எஸ்ஜே சூர்யா வந்து திடீர்னு அங்கே ரவுண்ட்ஸ் வரும்போது கேட்பார். கேட்கும்போது இந்த மாதிரி கண்ணன் வீட்டில் இந்த மாதிரி என் பொண்டாட்டியும் பிள்ளையும் போனால் என்ன விசாரிக்க போனாங்க, ஆனால் திரும்ப வரலை அப்படின்னு சொன்ன உடனே எஸ்ஜே சூர்யா வந்து என்ன பண்ணுவாருன்னா, இதுவே ஒரு லூப் ஹோலாக வச்சு ஒரு ஏற்கனவே சத்து போன பொணத்தை வந்து அவங்க சுராஜ் வெஞ்ஞாராம வீட்டில் இருக்கிற கிணத்துக்குள்ளேயே எங்கேயோ வந்து போட்டுருவாங்க. போட்டுட்டு அது எடுக்கிற மாதிரி, போலீஸ் எடுக்கிற மாதிரி எடுத்து, இந்த டெட் பாடி வந்து இந்த காணாமல் போய் பொண்டாட்டி புள்ள காணோன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிடுவாங்க. இது வந்து என் பொண்டாட்டியோட டெட் பாடி தான் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கி, இதுவே ஒரு சாக்காக வச்சு ஏகப்பட்ட கேஸ் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கண்ணன் மேலே, அதாவது சுராஜ் வெஞ்ஞாராமோட மேலேயும் அவங்க அப்பா மேலேயும் ஏகப்பட்ட கேஸ் இருந்ததுனால இந்த ஒரு கேஸையும், அதாவது பொண்ணையும் பொண்டாட்டியும், அதாவது ஒரு அம்மாவும் பொண்ணையும் வந்து சின்ன பொண்ணையும் கொண்டுட்டானுங்க அப்படின்றது ஒரு எவிடன்ஸ் மாதிரி, ஃபேக் எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணி, ஸோ இதை பேஸ் பண்ணி என்கவுண்டர் ஒன்று பண்ணுறதுக்கான திட்டம் வந்து தீட்டுவார் எஸ்ஜே சூர்யா. ஏன் எஸ்ஜே சூர்யா வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்கான திட்டத்தை தீட்டுறாருன்னா, இவர் வந்து ஒரு ஹையர் ரேங்கிங்கில் இருப்பார். ஹையர் ரேங்கிங்னால் இப்போ எஸ்பியாக இருக்கார். எஸ்பியை விட ஒரு பெரிய ஹையர் ரேங்கிங்கில் இருந்த ஒரு ஆள். என்ன ஆகுன்னா, விக்ரம் வந்து ஒரு எஸ்பி ஆஃபீஸுக்குள்ளேயே ஒரு சம்பவம் பண்ணதுனால என்ன ஆகிடும், அந்த எஸ்பி ஆஃபீஸுக்குள்ளேயே இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு சொல்லி அவரை வந்து ப்ரமோட் பண்ணிவிடுவாங்க. ப்ரொமோஷன்னா மேலே, ப்ரமோட்னா இருக்கிற பதவியை விட இன்னும் கீழே உட்கார வச்சுருவாங்க. கீழே உட்கார வச்சதுக்கப்புறம் பார்த்தா அதை விட கீழே போவார். அதுக்கப்புறம் கையங்கால் பிடிச்சா அப்படி இப்படி வந்து அப்புறம் எஸ்பி போஸ்டிங்கே வந்திருப்பார். ஸோ எஸ்பி போஸ்டிங் வந்து அந்த இடத்துல வந்து திரும்ப எஸ்பி போஸ்டிங்கே வந்து அவர் வந்து சேர்ந்திருப்பார். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுனா, அது ஒரு வெஞ்சன்ஸ் மாதிரி அவருக்கு இருக்குது எப்பவுமே. ஸோ அவருக்கு வந்து அப்போ வந்து என்ன, எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து காளி, அதாவது விக்ரமை பற்றி தெரிஞ்சிருக்கு, சுராஜ் வெஞ்ஞாராமோட அவங்க ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக பழி வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவ் தான். ஒரு போலீஸ்காரன் ஒரு குடும்பத்தில் இருக்க ஆளுங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறான். அதை சுற்றி தான் வருது. இந்த முடிச்சிலிருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, சுராஜ் வெஞ்ஞாராமோட அவங்க அப்பா வந்து ஹெல்ப் வந்து யார் விக்ரம்கிட்ட கேட்பாங்க, எப்படியாவது என்னை காப்பாற்றுறியா அப்படின்னு. ஏன்னா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் சம்பவம் பண்ணுவேன், அதனால் ஒன்றால் எதுவாக இருந்தாலும் முடியும், என்னை காப்பாற்றுறியா இல்லையான்னு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே விக்ரம் ஒத்துப்பார். இப்போ என்னென்னா, எஸ்ஜே சூர்யாவும் வந்து இவங்கள போட்டு தள்ளுறதுக்காக சுற்றிட்டு இருப்பார். இவங்க வந்து சுராஜ் வெஞ்ஞாராமோட அவங்க அப்பாவும் விக்ரம் கிட்ட ஹெல்ப்பு கேட்டு எஸ்ஜே சூர்யாவை போட சொல்லுவாங்க. இந்த விக்ரம் வந்து எஸ்ஜே சூர்யாவை போட்டாரா, இல்லை எஸ்ஜே சூர்யா வந்து சுராஜ் வெஞ்ஞாராமோடைய அவங்க அப்பாவை என்கவுண்டர் பண்ணாங்களா, இல்லை தப்பிச்சாங்களா என்ன அப்படின்றது இந்த ஒரு பெரிய முடிச்ச இருந்து என்ன ஆச்சு அப்படின்றது தான் மீதி கதை. இது வந்து ஒரு ராத்திரி நடக்கிற கதை மாதிரி தான். கிட்டத்தட்ட இந்த கைதி படம் மாதிரி, எப்படி ஒரு ராத்திரி நடக்கிற கதை. ஒரு போலீஸ்காரன் பழிவாங்கிறதுக்கான ஃபேக்கான ஒரு
டெட் பாடியை காமிச்சு அது வந்து இவங்களால தான் கொல்லப்பட்டன்னு ஒரு ஒரு சீனை க்ரியேட் பண்ணி அதை வச்சு என்கவுண்டருக்கான முடிவு பண்ணுவாப்புல. ஸோ அதுக்கப்புறம் அதை சுற்றி தான் நடக்கிற கதை தான் இது. கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்து முன்னாடி வந்த விக்ரம் படத்தை விட விக்ரமோட மற்ற படத்தை விட இந்த படம் வந்து எவ்வளோ பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி வந்து விக்ரம் படம்லாம் வந்து நம்ம கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா சாமி 2, சாமி ஸ்கொயரு, அப்புறம் இன்னும் நிறையலாம் இருந்தது. அது அவ்வளோவா நமக்கு வந்து அது அவ்வளோவா நிற்கலை மனசில். பட் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சீரியஸாக. எம்புரான் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் தான் ரிலீஸ் ஆச்சு. நாங்கள் பார்டரில் தான் பார்த்தோம், தமிழ்நாடு பார்டரில் தான் போய் பார்த்தோம். ஸோ மெயின் சிட்டி ஏரியாவில் வந்து நிறைய இடத்துல ரிலீஸ் ஆகும் இது. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓடிட்டுருக்கு பார்டர்லலாம். படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது, பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது படம். சீரியஸாகவே எம்புரானை விட எனக்கு வந்து பெஸ்ட் அண்ட் பெட்டராக தான் தெரிஞ்சுது. ரொம்ப ஆக்ஷன் இல்லை, ரொம்ப ஆக்ஷன் எதுவும் இல்லை, ரொம்ப ஹைப் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு சாதாரணக்காரன் ஏற்கனவே வந்து ஒரு சம்பவம் பண்ணி கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு திருந்தி குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டு வரான். அவனை திருப்பி இழுத்து விட்றானுங்க பிரச்சனையில். எப்படி இவர் வந்து எஸ்கேப் ஆனாரா இல்லையா, எஸ்ஜே சூர்யா நினச்சது நடந்ததா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கதை. ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. துஷாரா விஜயன் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக நடிச்சிருக்கு. அதே மாதிரி விக்ரம் அவர் வந்து ரொம்ப யதார்த்தமாக எல்லாத்தையும் கை கழுவி விட்டுட்டு கடைசியாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு ஆசைப்படுற ஒரு ஆள் எப்படி இருப்பாரோ, எப்படிலாம் ஒரு மனநிலை இருக்குமோ அதெல்லாம் அப்படியே கரெக்டாக எடுத்துருக்காங்க. தான் வந்து பெரிய ஒரு லாடு, தான் நினச்ச என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்ற மனப்பான்மையில் இருக்க கண்ணன்ற கேரக்டர் நினச்ச சுராஜ் வெஞ்ஞாரமூடு அது வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எந்த கேஸ்ட்டுன்னு சொல்ல, வந்து இந்த அப்பர் மிடில் கேஸ்ட் அந்த மாதிரி ஆளுங்க, கொஞ்சம் பணம் படைச்ச ஆளுங்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களோட அந்த தோரணை, அவங்களோட அந்த திமிரு, இந்த ஃபேக்ட்ரி ரைஸ் மில்லாம் வச்சுருக்கவங்களாம் இருப்பாங்க. நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், ஊரே எங்கள் கட்டுப்பாடு தான் அப்படின்ற அந்த ஒரு துணி வந்து அந்த கேரக்டர் வந்து அந்த சுராஜ் வெஞ்ஞாரமோட அவங்க அப்பாவை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கேல் வந்து மெயின்டைன் ஆகிருக்கு. எந்த இடத்துல கூடவும் இல்லை, எந்த இடத்துல குறையும் இல்லை. எஸ்பியை கூட வெளியாளுகளை கொண்டு வந்து சுட்டு தள்ளுற அளவுக்கு அந்த அளவுக்கு கட்ஸாக காமிச்சிருக்காங்க. படம் செம்மையாக இருக்குது. சுராஜ் வெஞ்ஞாரமோட அந்த கண்ணன்ற கேரக்டருக்கு வந்து கச்சிதமாக செட்டாக இருக்காப்புல. நான் என்னமோ நினச்சேன், ஏன்னா நானும் கேரளாவில் நிறைய படம் பார்த்துருக்கேன், ஆனால் பிச்சு உதறிட்டாப்புல இந்த படத்தில். அந்த கேரக்டர் அப்படியே சூட் ஆகுது, செம்மையாக இருக்குது அந்த கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அப்படி தான்டா பண்ணுவேன், என்னடா பண்ண நீ, என்கிட்ட பணம் போல் இருக்குது, பணக்கார அந்த ஒரு திமிர், பரம்பரை பணக்கார திமிரில் அந்த ஒரு செம்மையாக காமிச்சிருவோம். அந்த பண்ணையார் முறை, அந்த பண்ணையார் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அதை காமிச்சிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. எஸ்ஜே சூர்யாவும் ஒரு போலீஸ்காரன் வந்து நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பண்ணையார் முறையில் இருக்க பணம் படைத்தவன் என்ன வேணால் பண்ணலான்றதும் கரெக்டாக காமிச்சிருக்காங்க. உண்மையாக விக்ரமோட கேரக்டர் வந்து ரொம்ப செட்டிலாக இருந்தது. ரொம்ப ஹைப்பெல்லாம் காமிச்சு அப்படி ரொம்ப இதெல்லாம் இல்லை. முக்கியமாக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீன், ஒரு எஸ்ஜே சூர்யா முன்னாடியே வந்து ஒருத்தர் கண்ணால் வச்சு சுடுவார் பாருங்க, செம்ம மாதம் இருந்தது. போலீஸ்காரனும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு சுட்டு தள்ளுவாப்புல, அதுவும் மாதம் இருந்தது. செம்ம படம், உண்மையாகவே பார்க்கலாம். அப்புறம் வேறு யாரோட ஆக்டிங்லாம் இருந்ததுன்னா, யார் அந்த ஒரு பொண்ணு ஒரு இடையில ஒன்று வரும், சுராஜ் வெஞ்ஞாரமோட தங்கச்சி, அந்த ஒரு ஒல்லியாக இருக்கும் ஒரு பொண்ணு, பேர் சரியாக தெரியல, அதோட ஆக்டிங்கும் பரவாயில்ல, நல்லா இருந்தது. செம்மையாக அந்த படம் ஃபுல்லாகவே சூப்பர். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா ஒரு ஃபுல் ட்ரீட்டை சாப்பிட்ட மாதிரி இருந்தது. அது நல்லாயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 5க்கு வந்து 4.2 கொடுக்குறேன். மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே கட்டு சீன்ஸு, ஸ்க்ரீன் ப்ளே, அடுத்தடுத்து என்ன ஒரு எடிட்டிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்கானுங்க. ஸோ என்னை பொறுத்த எல்லாத்துக்கும் சேர்த்து தான் 5க்கு வந்து 4.2 கொடுக்குறேன். தேங்க்யூ.